எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மேகும் உலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்குலிலன் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குலிலன் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையில கைகண்ட ஔஷதமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. இப்பொழுதும் நம் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறார். விசேஷமாக மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 30:10-11 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிற ஆண்டவர் என்று. இன்றைக்கு நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன பாரத்தோடு வந்திருக்கிறீர்களோ அத்தனை ஆண்டவர் மாற்றி போட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்கள் பாரங்கள் எல்லாம் மாறி போக போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய அருமை பிள்ளைகளே, நான் உங்களை என்னுடைய மகிழ்ச்சியினால், தெய்வீக மகிழ்ச்சியினால் நிரப்ப போகிறேன். கர்த்தருடைய துக்கத்தை எல்லாம் எடுத்து போடுவார். எப்படி போடுவாரோ தெரியாது. அதுதான் தெய்வீகம். அதுதான் தெய்வீகம். மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க திரும்பி போகும் பொழுது மகிழ்ச்சியினால் நிரம்பி போக போகிறீர்கள். அதைத்தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? வேத புஸ்தகத்திலே 1 பேதுரு 1:8 வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லி முடியாத சந்தோஷம், சொல்லி முடியாத சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. சில நேரம் சிரிக்கிறோம், சந்தோஷமா சொல்லவே முடியல, அவ்வளவு சந்தோஷம் என்று சொல்லுகிறோம். எனக்கு அருமையானே, இந்த சொல்லி முடியாத சந்தோஷம், அதோடு கூட இன்னொரு மேன்மையான சந்தோஷம். அது என்ன சந்தோஷம்? தேவ மகிமையால் நிறைந்த சந்தோஷம். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். வேத புஸ்தகத்திலே அன்னாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2:36-38 வரை அவளை பற்றி வாசிக்கிறோம். அவள் ஒரு விதவை. திருமணமாகி 7 வருஷம் தான் புருஷனோட இருந்தாள். அப்படின்னா நான் கணக்கு போட்டேன், அந்த நாட்களில் சீக்கிரம் திருமணம் ஆயிரும். 17 வயசுல திருமணமானா 7 வருஷம் திருமணம் ஆகி புருஷனோடு இருக்கிறான்னா 24 வயது. புருஷன் மரித்து போறார். 24 வயதுல பொதுவாக அடுத்த என்ன நினைப்பாங்க? திரும்ப யாரை கல்யாணம் பண்ணலாம், எப்படி சந்தோஷமா இருக்கலாம் தான் பொதுவாக உலகத்தில் நினைப்பார். ஆனால் இந்த பெண் 24 வயதுள்ள இளம் விதவை தேவாலயத்துக்குள்ள ஓடினான். பாருங்க, தேவாலயத்தை வரும்போது எவ்வளவு சந்தோஷம். ஓடி ஆண்டோட சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினான். எப்படி ஊற்றினா, அங்கிருந்து வரவே இல்லை. திரும்ப வீட்டுக்கு நல்லா சாப்பிடணும், அவளை பார்க்கணும், உங்களை பார்க்க அந்த எண்ணத்தில் மறந்தா, உலகத்தையும் மறந்தா. அங்கு இரவும் பகலும் உபவாசத்தை ஜெபித்தா. கர்த்தருக்கு அது பிரியமா இருந்தது. தன்னுடைய உலக ஆசை இச்சைகளை தூக்கி எறிந்தார். இனி ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று தூக்கி எறிந்தார். 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான்.
அந்த இசைப்பு சந்தோஷமானது பாருங்க. உலகத்தில் எந்த மனுஷனால் கொடுக்க முடியாத சந்தோஷம் ஆண்டவரோடு இணைந்து கொள்ளும் பொருள் வருகிறது. எனக்கு அருமையானுடைய 84 வயதுள்ள அந்த விதவை ஏறக்குறைய 24 வயதுன்னா 60 வருஷம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். அவருடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னு பாரு. இன்றைக்கு இந்த அம்மா என்ன செய்கிறோம்? ஐயோ, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, என்னை கவனிப்பார் யாரும் இல்லை, திருமணம் ஆச்சு என் பிள்ளை கவனிக்கலை, ஒரே குறை. இப்படி குறை சொல்லி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுத்து கொண்டு நம்முடைய வாழ்நாளை எல்லாம் கசப்பாக்கி கொள்கிறோம். நம்ம கசப்பா இருப்பது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் துக்கப்படுத்துகிறோம். இதுதான் நடக்கிற காரியம். இன்றைய நிலைமை அதுதான். ஆனால் நம்மை போன்ற ஒரு பெண்மணி தானே 60 வருஷம் ஆண்டோடைய சமூகத்திலேயே காத்திருந்த, அல்லது 6 வருஷம் 6 மாசம் உங்களால முடியுமா? ஆண்டோடைய சமூகத்தை இருக பிடித்துக்கொள். அது ஒன்றுதான் சந்தோஷம். பாரு, அநேகரின் இடத்துல கேட்கிற கேள்வி, அம்மா ஐயா போன பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நல்ல கேள்வி. அவர் மரித்த பிறகு 2 நாள் கண்ணீரோடு அழுதேன், ஒப்பாரி வைத்து அழுதேன், அலறி அலறி அழுதேன். என்னன்னா 48 வருஷம் நாங்கள் ஒன்றாய் வாழ்ந்திருக்கிறோம், இணைந்து வாழ்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நான் இனி எப்படி தனிமையா இருப்பேன்? ஆனால் அதுக்கு தான் பாருங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைவே பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்ததுனாலே, பரிசுத்த ஆவியினை நிறைந்திருந்ததுனாலே ஆவியார் என்னோடு பேசினார். மகளே, கவலைப்படாது, நான் உனக்கு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், கண்ணீரை துடைப்பேன் என்றார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அன்றிலிருந்து இன்று வரை ஆவியானவர் கொடுக்கிற பலன் என்னை நிரப்பி இருக்கிறதுனாலே இதே போலதான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய, ஆண்டோடைய காரியங்களை தியானிக்க, மக்களுக்கு உதவியா இருக்க ஆண்டவர் ஒரு பாத்திரமாக என்னை வைத்து வருகிறார். இதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் இன்றைக்கு கொடுப்பார். சொல்லுறீங்களா? நானும் விதவைதான், நானும் இழந்து போனவதான், நானும் இழந்து போன ஒரு புருஷன் தான். என் கண்ணீர்லாம் நான் அழுது 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 சாப்பிடாமலே துக்கத்தோடு இருக்கிறேன். வேண்டாம், அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுவார். அவருக்கு பேர் தேற்றரவாளன். ஆண்டவர் சொன்ன இந்த தேற்றரவாளனை நான் அனுப்புறேன். சீஷர்கள் பாருங்க, இயேசுவோடு கூட இருந்தாங்க. அவர் மரித்து உயிரித்து பரலோகத்துக்கு போகும் பொழுது அழுதாங்க. அவங்க எல்லாம் வேதனை, நாங்கள் எப்படி இருப்போம்? எங்களுடைய எஜமானர் போய்விட்டாரே, மாஸ்டர் போய்விட்டாரே, நாங்கள் எப்படி வாழ்வோம்? ஆனால் ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிதாவினுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் அபிஷேகத்தை நிரம்ப வேண்டும், பரிசுத்த ஆவியானவர்கள் நிரம்ப வேண்டும், பரிசுத்த ஆவியானவர்கள் தேற்றப்பட வேண்டும், பரிசுத்த ஆவி நிறைந்து இயேசுவை போல மாற வேண்டும், அவருடைய ஊழியத்தை இயேசுவை போல செய்ய வேண்டும். மக்கள் ஆறுதலுக்கு தவிக்கிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், போங்க ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அப்போஸ்தலர் 1:8 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் அபிஷேகம் பெறும்பொழுது என்ன நடக்கிறது? பலன், தேவ பலன் பரலோகத்திலிருந்து உங்களுக்குள்ள இறங்குகிறது. சரீர பலவன் மறையிறது. 2 கொரிந்தியர் 12:9 தேவ மனுஷனாகிய ஊழியனாகிய பவுல் சொல்லுகிறான், 3 முறை ஜெபிக்கிறான் சரீர சுகத்துக்காக. கர்த்தர் என்ன சொன்னார்? உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். எனக்கு அருமையானே, இன்றைக்கு என்னை பார்த்து கேட்கிறார், எப்படி இப்படி ஏறி இறங்கி எங்கேயோ போயிட்டு வரீங்களே, எப்படி முடியறது? தேவன் கொடுக்கிற பலன், கர்த்தர் கொடுக்கிற பலன். எனக்கு அருமையானே, அவரை பிடித்துக் கொள்ளுங்க, அபிஷேகத்தால் நிரம்பிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அவருடைய வாழ்க்கை மாறும். அன்னாளின் வாழ்க்கையிலே துக்கம் நிறைந்திருந்தது. சின்ன வயதிலே விதவை, ஆனால் அப்படியே விட்டு விட்டாளா? அவளுடைய வாழ்க்கையின் மூலமா எவ்வளவு ஆசீர்வாதம். அவள் தீர்க்கதரிசியாக மாறினாள். கர்த்தருடைய பாத்திலே காத்திருந்த அவளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வரம் இறங்கினது. இன்னைக்கு நீங்களும் சும்மா அந்த மாதிரி கண்ணீர் 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 இழந்துட்டேன்னு சொல்வதை விட்டுவிடு. கர்த்தர் உங்களை குறித்து பெரிய காரியங்களை திட்டமிட்டு வைத்திருக்கிறார். என்னுடைய மகனை நான் உபயோகிக்க வேண்டும், கண்ணீர் நிறைந்த அந்த உலகத்திலே ஒரு ஊழியை நான் உபயோகிக்க வேண்டும், அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை எல்லாம் தூக்கி எறி. எனக்கு ஒன்றுமில்லை, நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லாதிரு. பரிசுத்த ஆவினால் நிரம்பிக்கொள்ளும். வாலிபர்களே, பரிசுத்த ஆவி நிரம்புகிற காலம் இது. யோவேல் 2:28 ஆண்டவர் சொல்லுகிறார்,
கடைசி நாள், கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இன்றைக்கு ஊற்றி கொண்டிருக்கிறார், இன்றைக்கு ஊற்றி கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்பொழுது நம்முடைய துக்கம் எல்லாம் மறைந்துடும். என்ன துக்கமா இருந்தால், எவ்வளோ ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை இழந்து போயிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த நிலைமையிலும் நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமான பாண்டமாக மாற்றுவார். துக்கத்திலே அமிழ்ந்து போக விட மாட்டார். எனக்கு அருமையானே, சீஷருடைய வாழ்க்கையில பாருங்க என்ன நடந்தது. துக்கத்தோடு இருந்தாங்க, ஆனா ஆண்டவர் சொன்னபடி கூடி ஜெபித்தாங்க, கூடி ஜெபித்தாங்க. அப்படி ஜெபிக்க வேண்டிய நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். வாலிபர்களாக கூடி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த உலகத்துல அழிவு நடக்கிறது, வேதனை நடக்கிறது, பேப்பரை படிக்க முடியல, ஒரே நிமிஷத்துல படிச்சு தூக்கி எறியலாம். சந்தோஷமான செய்தியே இல்லை, ஆசீர்வாத மக்கள் மத்தியிலே இல்லை. உன்னை ஆசீர்வாதமான கருவியாக மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதமான கருவியாக தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். சீஷர் கூடி ஜெபிக்க சொன்னார், அவர் ஜெபித்தார், எல்லாம் சேர்ந்து ஜெபித்தார், ஸ்தோத்திரம் பண்ணார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாஸ்து பாருங்க. அக்கினி அபிஷேகம் இறங்கியது, கர்த்தர் அக்கினி அபிஷேகத்தை நிரப்பினார், வல்லமை இறங்கியது. 3, 4, 5 வீட்டில் போய் வாஸ்து பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், அதற்கு மேல இயேசுவை போல மாறினார். அவர்கள் நிழல் பட்ட மாத்திரத்திலே ஜனங்கள் சோகம் பெற்றார். வாட் அபவுட் யூ? உங்களை பற்றி என்ன? ஆண்டவர் சொல்லுகிற, இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் எழுப்ப விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க, அவ்வளவுதான். என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. இது என்னால் முடியாதுன்னு, உங்களால முடியவே முடியாது, அவ்வளவுதான், உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே வரும் பொழுது பலனடைந்து பூமி முழுவதும் சாட்சிகளாயிருப்பீர். இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது. ஒரு சமயம் நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னுடைய கணவர் வேலை செய்யும்போது, ஊழியம் செய்யும்போது வல்லமையாய் பேசி கொண்டிருப்பார், நான் கடைசி மூலையில் உட்காந்துருப்பேன். நம்மளால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இது ஒரு யூஸ்லெஸ் வெசல், உபயோகமற்ற பாத்திரம். அது என்னுடைய கணிப்பு. ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை எனக்கு வைத்திருந்தார், திட்டமிட்டு வைத்திருந்தார். அவர் சொன்னார், நீ பேதை பேதை என்று எவ்வளவு நாள் மறைந்து கொண்டிருக்க போகிறார், உன்னையும் ஒரு ஊழியக்காரியை உபயோகிப்பேன். நான் நம்பவே இல்லை. ஆனால் ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் எப்பவும் நமக்கு சீட் கடைசி தான், ஒளிஞ்சு உட்கார்ந்து கொள்ளுவேன். யாரும் சிஸ்டர் தினகரன் எங்க கண்டே பிடிக்க முடியாது. அப்படிதான் இருந்தேன். ஒரு நாள் ஒரு ஊழியர் வந்தார் அந்த சபைக்கு, ஆஸ்திரேலியால இருந்து வந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து சொன்னார், ஊழியம் செய்யும் பொழுது நானும் என்னுடைய கணவரும் பாஸ்டர் மோகன் எல்லாம் அங்கே இருந்தோம். அப்பொழுது அவர் திடீரென்று சொன்னார், இங்கே ஒரு சகோதரி இருக்கிறார், அவர்களுக்கு கர்த்தர் ஆவியில நிரப்பி அநேக புஸ்தகங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று எழுத வைக்க போகிறார், அப்படி உபயோகிக்க போகிறார் என்று சொன்னார். நான் நம்பவே இல்லை, இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை என்று சொல்லி நல்லா முக்காடை போட்டு என் முகமே தெரியாதபடி மறைத்து கொண்டு கடைசி ஆளா அந்த போதகர் கர்த்தருடைய ஆவியானவர் நடப்பித்ததுனால இறங்கி வந்துட்டார். நேராக வந்து அந்த என்னை குறிப்பிட்டு, ஏதோ அந்த சிஸ்டர் தான், எழுந்து வாருங்கன்னார். இப்போ எந்திரிக்க முடியுமா? எழுந்து நின்று அவர் பின்னால் அடிக்கப்படும் ஆடை போல பின்னால் போனேன். என்னடா இது எனக்கு நடக்க போகுதோ தெரியலையே, எனக்கு ஞானம் இல்லையே, ஒன்றும் இல்லையே என்று சொல்லிக்கொண்டே நினைத்து கொண்டே பயந்து கொண்டு போனேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னால் சொன்னது தான். அப்படித்தான் நீங்களும் இன்றைக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க. என்னை கொண்டு என்ன செய்ய போறா? என் குடும்பம் சிறிய குடும்பம், என் குடும்பம் எல்லாரும் குறைவான குடும்பம், நான் என்ன செய்ய போவேன்? எனக்கு அருமையான இல்லையா? ஆனால் ஆண்டவர் உங்களை நியமித்து வைத்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற சிலர் உண்டு. கர்த்தருக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் தெரியும். Even now he is preparing your heart and your family. இப்பொழுது கூட உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்களுடைய இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். அன்றைக்கு என்னை தொட்டார். இன்றைக்கு பாருங்க எத்தனையோ புஸ்தகம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை ஒன்றுமில்லாத உன்னை உருவாக்க விரும்புகிறார். சீஷர்கள் பாங்க சண்டை போட்டுட்டாங்க, ஒருத்தருக்குள்ள சமாதானம் இல்லை, நான் பெரியவன் நீ பெரியவன். அப்படிப்பட்டவர்களை கொண்டு இயேசுவை போல உபயோகித்தார். இன்றைக்கு உங்களை அப்படிதான் உபயோகிக்க போகிறார், உங்களையும் அப்படிதான் உபயோகிக்க போகிறார். என்ன செய்ய போகிறாரோ தெரியாது, யாரை தெரிந்து கொள்கிறாரோ தெரியாது. நீங்கள் ஒப்பு கொடுங்கள், அவ்வளவுதான்.
ஆண்டவருடைய வேலை பெரிதாக இருக்கிறது. அன்னாள் தன்னை ஒப்பு கொடுத்தார். துக்கத்தை மறந்து கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கு, வசதி இருக்கு, எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இது போதும் இது போதும் இது போதும் நினைக்கிறீங்களா? கர்த்தர் விட மாட்டார். என்று எனக்கு தெரியாது, என்னுடைய ஆவியில உணர்கிற அநேகம் பேரை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அதற்காக தான் இன்றைக்கு இந்த கூட்டம். உங்களை கொண்டு வரப்போகிற நாட்களில் இந்த பட்டணத்தை அசைக்க போகிறார், இந்த ஊரை அசைக்க போகிறார். எனக்கு அருமையானே, உங்களை ஒப்பு கொடுங்க, அவ்வளவுதான். ஆண்டவரையே, let thy will be done, உம் சித்தம் நடக்கட்டும். அந்த விதவை ஒண்ணுமில்லாத இருந்தா, ஆனா ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டாள். அதனால் நடந்தது என்ன? தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தார். உங்களுக்கும் வரங்களை கொடுக்க போகிறார். அபிஷேகத்தில் நிரப்ப போகிறார். வல்லமையை வைக்க போகிறார். சீஷர்களை இயேசுவை போல மாறினார்கள். உங்களை அப்படி மாற்றுவார். ஒளிந்து கொண்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு சாட்சி சொல்ல பயம் என்று சொல்லுகிற உங்களை ஒரு நாளிலே விரைவில் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஊழியக்காரனாக ஊழியக்காரை உயர்த்த போகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் நம்மை தாழ்த்தும், அவ்வளவுதான் நாம செய்ய வேண்டியது. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, let thy will be done, உம்முடைய சித்தப்படி என்னை நடத்தும் என்று ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது யாவரும் நாம் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய துக்கம் துன்பம் அனைத்தையும் ஆண்டவர் மாற்றி போகிறார். யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord is watching every one of you. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீ சொன்னபடி உன்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய சந்தோஷத்தால் நிரப்பு சுவாமி. நிரப்பும் ஒவ்வொருவரையும் பரத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். புது சந்தோஷம், பரலோக சந்தோஷம், உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லாத தெய்வீக சமாதானம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானே. சமாதானமே இல்லையா வந்திருக்கிறேனே, என் குடும்பத்தில் சமாதானமே இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லுகிற, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீ கொடுக்கறக்காய் ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வீடு இன்றைக்கு பரலோகம் போல இருக்கும். நரகம் போல இருந்த வீடு, சண்டையினால் நிறைந்திருந்த வீடு, சந்தேகத்தால் நிறைந்திருந்த வீடு, இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, உங்கள் மீது இறங்குகிறது. அங்கு சமாதானம், கர்த்தருடைய சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், தெய்வீக சந்தோஷம். ஆண்டவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரும் வெறுமையாக போகக்கூடாது. இதை பெறாமல் நான் போவது இல்லை என்று ஒரு தீர்மானத்தோடு உறுதியாய் ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிற நேரம், துக்கமெல்லாம் மாற்றுகிற நேரம். கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை விடுதலையாக்குகிறார். உங்களுடைய சிறையிருப்பு, வியாதியின் கட்டு, பிசாசின் கட்டு, அந்தகாரத்தின் கட்டு, பலவிதமான கட்டுகளினால் சோர்ந்து வந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது பிரியமானவர்களே. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார், உங்களை விடுதலையாக்குகிறார். வியாதியை தேடி பாருங்கள், அங்கு இருப்பதில்லை. கட்டியை தேடி பாருங்க, அங்க இருப்பதில்லை. ஃபைப்ராய்ட் தேடி பாருங்க, அங்க இருப்பதில்லை. சொரியை தேடி பாருங்க, சொறி வியாதி இல்லை. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. பிசாசின் கட்டுகள் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறார். அப்படிப்பட்டவர்களை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிறார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். வாழ்க்கையிலே துன்பமா, பிரிவினையா, கசப்பா, என் புருஷன் என்னை அன்பாய் நடத்தவில்லை, என் மாமனார் மாமியார் நடத்தவில்லை, என் மருமகள் நடத்தவில்லை, குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை, கண்ணீர். ஆனால் இன்றைக்கு மாலையிலே உங்கள் கண்ணீரையெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். தேவ மனுஷர்கள் பெற்றது போல உங்கள் வாழ்க்கையில் இன்று கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வீர்களா? நன்றி என்று சொல்வீர்களா? ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
உடைய பிள்ளைகளை வாழ்க்கையை மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சந்தோஷத்தை நிரப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். கடைசியா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார். மகனே மகளே, அன்னாள் விதவையா இருந்தாள், வெறுமையா இருந்தாள், தனிமையா இருந்தாள். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு என்னுடைய சமூகத்திலே வந்து இரவும் பகலும் ஜெபித்தாள். இரவும் பகலும் உபவாசத்தோடு ஜெபித்தாள். என்னை பிடித்து கொண்டாள். உன்னையும் அந்த ஊழியத்திற்கு அழைக்கிறேன். அவளை தீர்க்கதரிசியாக மாற்றினேன். என்னுடைய முதலாம் வருகையை அவள் அறிவித்தாள். உன்னையும் இந்த 2ஆம் வருகைக்கு முன்னதாக என் கையிலே வல்லமை உள்ள ஊழியக்காரியாக மாற்ற விரும்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை பயபக்தியோடு ஆண்டவருக்கு நேராக நீட்டு, ஆண்டவருக்கு நேராக நீட்டு. கர்த்தர் பொழுது உங்களை விசேஷமாய் அபிஷேகிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுடைய இறங்க போகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது, இறங்குகிறது. கர்த்தர் உங்கள் மேல் இறங்க பண்ணுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய மகிமைக்கு என்று உபயோகிக்க போகிறார். நம்முடைய சந்தோஷத்தினால் எல்லையற்ற சந்தோஷம் நிரப்ப போகிறார். சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் மனமார உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவரை அறியும் அறிவை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இதை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்க, ஸ்தோத்திரியுங்க, ஸ்தோத்திரியுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் பேர் ரோசி, நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். நான் வந்து இன்னைக்கு வர்றப்ப ரொம்ப மன கஷ்டத்தோடு வந்தேன். என் குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. நான்லாம் வாழவே ஆசைப்படக்கூடாதுன்னு கூட நினச்சி தற்கொலை தேடிக்கிற ஓடி போயிருந்தேன் நான். ஆனால் எனக்கு எங்கள் அக்கா என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி அபிஷேகத்தை என் வாழ்க்கையில் நான் ருசி பார்த்ததே கிடையாது. கர்த்தர் பொழுது உங்களை விசேஷமாய் அபிஷேகிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுடைய இறங்க போகிறது. சாமிகிட்ட சொன்னேன், சாமி நான் எதுக்குமே தகுதி இல்லாத இருக்கேன், என்னை தகுதிப்படுத்துங்க. நான் நினச்சிக்கிட்டேன், இசப்பா என்னை பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றுங்க, இதை காட்டிலும் பல மடங்கு எனக்கு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதே போல கடவுள் எனக்கு ஒரு அற்புதமான தரிசனத்தை கொடுத்தாரு. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார். மகனே மகளே, உன்னையும் அந்த ஊழியத்திற்கு அழைக்கிறேன். உன்னையும் இந்த 2ஆம் வருகைக்கு முன்னதாக என் கையிலே வல்லமை உள்ள ஊழியக்காரியாக மாற்ற விரும்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிச்சதே கிடையாது. அது மாதிரி எங்கள் அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. அப்போ ப்ரேயர் பண்ணப்போ கடவுள் எனக்கு ஒரு அழகான தரிசனத்தை காமிச்சாரு. எங்கள் அக்கா குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் ப்ரேயர் பண்ணேன். குட்டி சாமுலுக்கு நான் போய் எங்கள் அக்காட்ட கொடுத்தேன். கடவுளை என்ன கொடுத்தேன். கரங்களை பற்றி கற்று அன்பார்ந்த நேயர்களே, ஜனவரி 25, 26, 27 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் தினமும் மாலை 5:30 மணிக்கு மதுரையில் இயேசு அழைக்கிறார் மதுரை பிரார்த்தனை திருவிழா. உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் பங்கு பெற்று விசேஷ பிரார்த்தனை ஏறெடுக்கின்றார்கள். 2013 he is turning it into a year of joy. 2013 அவர் மகிழ்ச்சியின் ஆண்டாய் மாற்றுகிறார். உள்ளத்தை குளிர பண்ணும் பாடல்கள், விசுவாசத்தை தூண்டும் சாட்சிகள். மேலும் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு விசேஷ இறை செய்திகளை இறைவன் இயேசுவிடமிருந்து பெற்று உங்களுக்கு வழங்குவார்கள். இயேசுவிடமிருந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள குடும்பமாய் நண்பர்கள் உறவினர்களுடன் வாருங்கள். இயேசு அழைக்கிறார் மதுரை பிரார்த்தனை திருவிழா நடைபெறும் இடம் தமுக்கம் மைதானம், மதுரை. தினமும் மாலை 5:30 மணிக்கே இக்கூட்டம் தொடங்கிவிடும். மறந்து விடாதீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறார் மதுரை பிரார்த்தனை திருவிழாவிற்கு யாவரும் வாரீர். மேலும் விவரங்களுக்கு இயேசு அழைக்கிறார் ஜெப மையம் 37A PPK சாலை, கிரைம் பிரான்ச் பேருந்து நிறுத்தம் அருகில்,
மதுரை 625001. தொலைபேசி எண் 233853 875442611. சென்னையிலிருந்து மிஸ்ஸஸ் வெண்ணிலா இந்த நிகழ்ச்சியை தாங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. சங்கீதம் 51:12 படி உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்றபடியே கர்த்தர் தாங்குவாராக. ஆண்டவரே, சகோதரி வெண்ணிலாவுக்கு நல்ல சுகம், இரவிலே நல்ல தூக்கம் தாரு சுவாமி. இன்று முதல் உதவி செய்யும். வேலையில் ஆசீர்வாதத்தை கொடு சுவாமி. அவருடைய மகன், அவருடைய சகோதரர் தேவராஜ், சேஷாத்ரி அவர்களுக்கு வேலை கிடைக்க, ஏற்ற துணை கிடைக்க உதவி செய்ய சுவாமி. தாயார் மிஸ்ஸஸ் ஆண்டாள் அவர்களுக்கு நல்ல சுகத்தோடு வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சென்னையிலிருந்து மிஸ்டர் ஏர்னஸ், மிஸ்ஸஸ் ஆன்லி அவர்கள் நிகழ்ச்சியை தாங்கி இருக்கிறீர்கள். உங்கள் பேத்தி மோனிகா கிங்ஸ்லிக்கு வேலை கிடைத்தபடியினாலும், உங்களுக்கு நாளை திருமண நாளாக இருக்கிறபடியினாலும் நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை தாங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ஏசாயா 50:7 படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்றபடியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, மிஸ்டர் ஏர்னஸ் மனைவி ஆன்லி இவர்களுக்கு நல்ல சுகம் தார், குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. மகள் கிங்ஸ்லிக்கு வேலையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து சமாதானத்தை தார் சுவாமி. அவருடைய மனைவி வெனுவுக்கு சுகத்தை கொடுத்து குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை நிறைவாய் தாரும் அப்பா. பேத்தி மோனிகாவுக்கும் வேலையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து இந்த குடும்பம் முழுவதும் செட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இல்லறம் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் தொகுப்பு. அன்பானவர்களே, நம் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் இல்லறத்தை குறித்த தன் அனுபவங்களையும் ஓர் இல்லறம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வழங்கிய இறை செய்தியின் தொகுப்புகளை இல்லறம் என்ற தலைப்பில் ஆடியோ CD வடிவில் வெளியிட்டுள்ளோம். உங்கள் இல்லறத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த ஆடியோ CD அனைத்து இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்கள் மற்றும் அனைத்து கிறிஸ்தவ புத்தக நிலையங்களிலும் கிடைக்கும். மேலும் PRD என டைப் செய்து 9014099977 என்ற எண்ணிற்கு SMS அனுப்பி இந்த அரிய வகை ஆடியோ CDயை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1.